என் உயிரோடும் மேலே ஆத்மபந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். கண்ணன் ஏன் மயில் பீலி வைத்திருக்கிறான்? ராமாவதாரத்தை சீதையும் ராமனும் நடந்து பண்ணிச்சு. சீதாதேவிக்கு தாகம் எடுத்தது. ராமச்சந்திரமூர்த்தியை குடிக்கிறதுக்கு தண்ணீர் கேட்டால் எங்கேயாவது பார்த்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு ராமன் தேடி பார்த்தா கிடைக்கல. அப்புறம் மயில் வந்து ராமனுக்கு வழி காமிச்சது. ராமன் சீதையும் வழி தவறி போயிடக்கூடாதுன்ட்டு மயில் தன்னுடைய ஒவ்வொரு தோகையாக கீழே போட்டுனே வந்து குளம் இருக்கிறத காமிச்சிது. அதை பார்த்து 2 பேரும் சந்தோஷப்பட்டு அந்த நீரை அருந்தினான். கடைசி என்ன நடந்ததுன்னா, அந்த மயில் தன்னுடைய இறகெல்லாம் விரிச்சதுனால அது மடிஞ்சு போச்சு, அது இறந்து போச்சு. ராமன் மனம் வருந்தி சொல்கிறார், நீ செஞ்ச நன்றியை மறக்க மாட்டேன், அடுத்த யுகத்தில் நான் ஒரு அணிகள்னால் ஒன்று அணிஞ்சுப்பேன்னு சொல்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. இல்லை என்ன தெரியுது, நன்றி மறக்கக்கூடாது, தெய்வமே அப்படி இருக்குச்சே நம்ம ஏமாத்திரம். அதனால்தான் ராமாவதாரத்தில் மயில் செஞ்ச அந்த நல்ல காரியம் நன்றி மறவாத தன்மைக்கு தன்னுடைய சிரசிலேயே மயில் பீலி வச்சுன்னு காட்சி தருகிறான் ஸ்ரீகிருஷ்ணன். யுகம் மாறினாலும் அவதாரம் மாறினாலும் செய் நன்றி மறவாதவன், செய் நன்றி மறக்கக்கூடாது நாம் என்பதை உணர்த்துவதற்காகவே கண்ணன் மூலம் ராமாவதாரத்தில் தேதாயத்தில் ஏற்பட்டதை துவாபரயுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்து இந்த நன்றி விசுவாசத்தை மறக்காமல் ஏற்றுக்கொண்டு மயிலின் நினைவாக தன்னுடைய சிரசின் மேல் அந்த பீலியை தரித்து கொண்டு நன்றி மறக்கக்கூடாது, யுகம் மாறினாலும் நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் மாறாமல் நன்றி மறவாமல் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக ராமனின் மூலம் நன்றி மறவாத தன்மையை குணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டி வாழ்ந்தான் ராமச்சந்திரமூர்த்தி. புரிவோம், புரிந்து கொள்வோம், நலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.